ஜோக் சொல்லிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே இவர் போய் சுப்புல இவங்க குரு இருக்காங்கல்ல, லேடி, அந்த பிக்சர்ல இருந்தது இப்ப பிக்சர்ல இருக்காதா? பிக்சர்ல இருக்கு பாரு. கரெக்ட். அக்கா இருக்காங்களா, இவங்க கிட்ட போய் கல்யாணம் ஆனோன்னா ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க. போன உடனே பேர் நல்லா இருக்குமா, கல்யாணி நல்லா இருக்கு, பாட்டு பாடுவியா, ஒரு பாட்டு பாட அப்படின்னு. அக்கா என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? என்னை பாட சொன்னால் என்ன பாட தோணும். அவங்க ஏதோ கர்நாடிக் மியூசிக் பாட போறான்னு கேட்டா சினிமா பாட்டு, அதுவும் இந்த பாட்டு, உன்னை ஒன்று கேட்பேன் பாட்டாங்களா. அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் நவ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி சச்சின் பரவாயில்ல, மறந்து போனா பரவாயில்ல, காந்தி மறந்து போனா பரவாயில்ல. பட் காந்தி இந்த சமயத்துல நம்ம கண்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது டோட்டலி லாஸ்ட். அதான் சாந்தி கேட்டேன்னு தெரியல, அங்கிள் லாஸ்ட் டைம் பேசினாரு, இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் பாட்டு பாடு அப்படி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப அவர் சொல்லிதான் தெரியும். எக்ஸாக்ட்லி. அது இப்ப கிடையாது. டேப் படிச்சிருக்கேன், டேப்ல பாரு, ஆடியோ போஸ்ட் பண்ணிச்சிருக்கேன், யூடியூப்ல போட்டு. அது மாதிரி என்ன நடக்கிறது அந்த சமயத்துல அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே அப்புறமா அடுத்த ஜெனரேஷன் நம்பவே மாட்டாங்க, இது மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய விஷயம் என்னுடைய டிராவல் நடந்தது. அது மட்டும் தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். பிஃபோர் தட் என்னுடைய 1982 ஸ்ரீலங்கா போய் ஜஸ்ட் சாந்தி கேட்டனால சாந்தியும் ஜெயந்தி பாட்டு கத்துக்கிட்டாங்க. அங்கிள் சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு ஆள் வந்து பாட்டு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. information. The reason we didn't learn was because of the timing of it. Like நாங்க வீட்டுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு 4:30 வந்தா நம்ம 4:15 வந்து உட்கார்ந்துட்டு வீட்டுல சுட சுட காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும். வந்தது வராதுன்னா பாட்டு கத்துக்கணும், எவனுக்கு முடியும்? First Jayanti refused. She was singing for some time but she said I cannot do it. எஸ்கேப் பண்ணுது. நான் பாட்டு தனியா பாட்டு பாடிடுறது. நாங்க ஒழுங்கு பிள்ளையாட்டு எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தேன். Then finally I said if she cannot sing, I also cannot sing. I'm too busy. அப்படின்னு அந்த அம்மா வந்துட்டுது. பாட்டு கத்து பத்தி சொல்ற வீட்டுக்கு வந்து ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க. காலையில என்னை எழுப்பி ஒரு 3 சீட்டு தள்ளி ஒரு வாத்தியார் வீடு, காப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு போய் பாட்டு கத்துட்டு வருவாங்க. அந்த தெருவோரமா பாடி சொல்லிட்டு அங்க உட்காந்து கத்துட்டு வராங்க. சாமலா பார்வதின்னு 2 சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க டிவில எல்லாம் அப்ப பாடுவாங்க. அங்க ராமசாமி பாங்க அவர்கிட்ட உட்காந்து பாட்டு கத்துக்கிட்டு லோ லோ லோன்னு வரணும். வீட்டுக்கு வந்து சொல்லி போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் போய் எவ்வளவு கஷ்டமா 8 வயசு நம்ம ஒரு 8 மணிக்கு வந்திருந்தா கூட ஏதோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தோம். 4 மணிக்கு வந்து அந்த நாளே காலுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து நான் பாட்டு பாட்டு கத்து கொடுக்குற சொன்னா வெறுத்துச்சு வாழ்க்கை. வேலூர்ல தான் வீட்டுக்கு வந்து கத்து கொடுத்தாரு பாட்டு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கேஎஸ் மணி தாத்தா வந்தாலும் சரி, ராஜா மாமா வந்தாலும் சரி, பெரியமாவுக்கோ சாந்திக்கோ பாட்டு கத்து கொடுத்தது சேம் ரீசன் as uncle what uncle has told. Okay, now come to the subject. Oh, okay. என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் ஐ வாஸ் uncle சொல்லிருக்காரு ரீசன். நானும் கூட பாட்டு கத்துக்கிட்டோம். எல்லாம் ஒரே ரீசன் தான், எல்லாம் uncle சொன்ன ரீசன் தான். கேளு, நான் பாடுறத நிறுத்தின பிறகுதான் உஷா பாட்டு கச்சேரியை பண்ண ஆரம்பிச்சா. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு ஸ்னிப்பெட் என்னன்னா, நான் வந்து அவங்களுக்காவது யாரையாவது ஆள் போட்டு அனுப்புவாங்க, கேர்ள் சைல்டுங்கனால ரைட்டு. நான்லாம் விடிய காலம் 5:30 மணிக்கு நானே எழுந்துப்பேன், நானே கிளம்பி நானே போவேன். அதே மாதிரி சாயந்தரம் வந்தா ஒரு ஆக்டிவா பாட்டு கத்துக்கிற டைம்ல எல்லாம் ஐ யூஸ் டு பிராக்டிஸ் ஃபார் 4 hours a day. ஐயோ, அதனாலதான் என்னுடைய வாய்ஸ் ரெசனண்டா இருக்கு. என்கிட்ட அஸ்கியா ஒரு ரகசியம் பேச முடியாது, இங்க பேசினா அங்க வரைக்கும் கேட்கும். ரெசனன்ட் வாய்ஸ். சரி, ரைட். இல்ல அத I take an educated guess as to why girls பாட்டு கத்துக்கிட்டாங்கன்னு ஒரு thinking. அதுல இன்னும் தமாஷா என்னன்னா, எங்க வீட்டுல நடந்தது, அது எனக்கு நடந்தது என்னன்னா, இதெல்லாம் பண்ணாங்க, பாட்டுதான் போச்சு சொல்லிட்டு வீணை கத்துக்கிட்டல. வீணை அது நான் இருந்ததே வெரி பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் வீணை கத்துக்கிட்டேன். அதுவும் ஒரு வீட்டுக்கு வந்து வாத்தியார் தான் வந்து சொல்லி கொடுத்திருந்தாரு, ஒரு ஓல்ட் மேன். பட் அவர் இப்ப மாத்த இவங்க வீட்டுல இருந்து வராங்கன்னு சொன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து 3 கிருஷ்ணா பாட்டு அவசர அவசரமா கத்துட்டு, பட் ஐ ரியலி லைக் இட். அலைப்பாயுதே கண்ணா அந்த சீரீஸ்ல வர்றது ஒரு 3 பாட்டு ஐ லேர்ன் டு பிளே.
and we are all ready. இவங்க வந்தாங்கன்னா எங்க அப்பா இருந்துட்டு வீணை கூட வாசிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கண்டுக்கவே இல்லையே. அவங்களுக்கு ஏன் என்ன தெரியாது, வீணை என்ன தெரியாது, மியூசிக் என்ன தெரியாது, கண்டுக்கவே கேட்கும். என்ன பேசுறாங்க. நீ எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றது நல்லா சொன்னீங்க. எங்க வீட்டுல என்ன, நான் விளையாண்டுட்டு அப்படியே ஒரு டர்ட்டியா டாட் பால் அந்த பால்லாம் விளையாண்டு வீட்டுக்குள்ள நுழையிறேன். அங்க உட்கார்ந்து இருக்கிறார் மாமா. அப்ப தாத்தா சொல்றாங்க, போய் அந்த ஆண்டவனை எடுத்துட்டு வாமான்றாங்க. சரி, நான் பாட்டுக்கு ஆண்டவனை கொண்டு அவர்கிட்ட குடும்பம்னு கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிட்டு அதான் பொண்ணு பாக்குறது. எவ்வளவுதான். ரொம்ப மாடர்னா இருக்காங்க. எவ்வளவு மாடர்னு. அவ்வளவுதான். அது